ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்லேருந்து நான் உங்களுக்கு எவ்வளோ எனக்கு கிரெடிட் லிமிட் கிடச்சிருக்கு, ஸோ அதை எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து நம்மள்ட்ட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து அப் டு 50,000 வரைக்கும் அந்த லோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வர போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் லோன் எடுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து ஸ்லைசி. ஸோ இந்த ஒரு ஆப்பில் நம்ம நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து லோன் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து 30 நாளைக்குள்ள நம்ம அந்த லோனை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 0% நம்மளுக்கு வந்து ரீபேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமே வந்து கட்டும்போது நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் வந்து லோன் எடுக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கட்டக்கூடிய டைம் வந்து மேக்ஸிமம் 1 மாதத்துலேருந்து 12 மாதம் வந்து கொடுப்பாங்க. அது அப் டு 5 லட்சம்னா 5 லட்சமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக, அதாவது 30,000, 40,000, 50,000 அந்த மாதிரி லிமிட்டுக்குள்ளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு 2,000 ரூபா வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து 60 ரூபா வந்து போடுவாங்க. ஸோ மொத்தமாக வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்கன்னா 2,060 ரூபா. ஸோ இந்த 60 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 2,000 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் வந்து பண்ணி விடுவீங்க. ஸோ 2,241 ரூபா வந்து நீங்கள் டோட்டலாக ரீபே பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக, அப்புறம் வந்து லோன் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் சிம்பிளாக வந்து இந்த ஒரு ஆப்பை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்பை டைரெக்டாக வந்து லாகின் பண்ணி நமக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்மளுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணோடனே இதே மாதிரி தான் சிபில் ஸ்கோர் வந்து செக்கிங் ஆகும். செக்கிங் ஆன உடனே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிஸ்டம் அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். இது லோடிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இஸ் ப்ராசஸ்டு, ஆனால் வந்து 48 ஹவர்ஸ் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான அப்ரூவல் வந்து டிஸ்பிளேல வந்து அப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆப்பை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதில் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பின் கோடு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பர் போட்டு உள்ளே வந்து போயிடுங்க. உள்ளே போன உடனே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போரோ அப்படிங்கிற வந்து இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒன் லாஸ்ட் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்டினியூ அப்படிங்கிற போல் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் நாம் வந்து யாருக்காவது ஒரு ₹1 அல்லது சம் மணிஸ் வந்து யாருக்காவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதாவது நம்ம கூகுள் பே, பேடிஎம்மில் வந்து நம்ம அக்கௌண்ட் செட் பண்ண வந்துடும்ல, அக்கௌண்ட் செட் பண்ணிட்டு யாருக்காவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் கொடுத்த உடனே நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய மொபைல் நம்பர் போட்டு உள்ளே வந்துருக்கிறதுனால இது ஒரு யூபிஐ ஆப்பாக இருக்கும்போது அதில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கூகுள் பே மாதிரி இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நாம் யாருக்காவது வந்து ₹1 வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அதில் கொடுத்துருக்க போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ ஐடி எதனாச்சும் வந்து போட்டு ஒரு ₹1 வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ₹1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோன்னா இதே மாதிரி தான் வெரிஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டு உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் பர்ச்சேஸ் பவர் இஸ் 25,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கான லோன் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி தான் பவர் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இது ஒரு லோனு, அப்புறம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணி இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ இந்த பர்டிகுலரில், அதாவது 25,000 அந்த பர்டிகுலராக அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நம்ம எதுக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது போல தான் அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நமக்கு பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வந்து நம்ம டச் பண்ணிட்ட போதும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் யாருக்காவது ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த இதில் இருக்க அமௌண்ட் வந்து நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் செல்ஃபாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எடுக்கிற லோன் அமௌண்ட்டை கரெக்டாக வந்து மறுபடியும் ரீபே பண்ணி முடிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணுற டீட்டெயில்ஸோட வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.